மக்கள் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா கருசாலை வெள்ளை கருசாலை பாருங்க. இந்த மாதிரி பூ இருக்கும். இதுதான் வெள்ளை கருசாலை. இந்த கருசாலையின் மருத்துவத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இது நம்ம அதிகமாக நம்ம உள்ளுக்கும் சாப்பிடலாம். இது தலைக்கும் அரைச்சி பச்சையாகவும் அரைச்சி தேய்க்கலாம், எண்ணெயிலையும் போட்டு காய்ச்சலாம். இது ஒரு அற்புதமான மூலிகை. முடி நல்லா கருப்பாக வளரும். அதே சமயத்தில் நம்ம வயிற்றுக்குள்ளே சாப்பிட்றக்கப்போ வயிற்று அல்சரு, குடல் புண்ணு எல்லாமே ஆறும். இந்த மூலிகையில் ரகசியம் இன்னொன்று இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்பேற்பட்ட வெட்டுக்காயம், கீழே விழுந்த புண்ணு, அந்த மாதிரிக்கு ஒரு காயங்கள் ஏற்படக்குள்ள இந்த செடியை உடனே பிடுங்கி இதை கசக்கி நீங்கள் சாறு அதில் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வலியே சுத்தமாக இருக்காது. அப்போ மட்டும் கொஞ்சம் லைட்டாக எரியும். அதுக்கப்புறம் 3 நாள் தான் இந்த புண்ணு சுத்தமாக காஞ்சி போயிடும். இதனுடைய இந்த சாரம் பிழிஞ்சு கையில் விட்டிங்கனாவே ஒரு 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு சுத்தமாக அந்த கையில் அப்படி இந்த சாறு கருப்பாக அந்த சைலம் கையில் இறங்கிடும். அந்த அளவுக்கு இது பவரான மூலிகை. இது எங்கள் அதிகமாக எங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இது நாங்கள் புண்ணுக்கு இதுதான் பயன்படுத்துகிறோம். எங்கள் முன்னோர்கள் சொன்னது. நண்பர்களே, நீங்கள் இதை புழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் உடனே தண்ணியில் கொண்டு போய் கையை நினைச்சினாலும் சீ பிடிக்காது. அந்த மாதிரி இது ஒரு அற்புதமான மூலிகை. நீங்கள் வேறு எதை கசக்கி விட்டுட்டு இது பண்ணிங்கனாலும் சீ பிடிச்சிக்கும். இந்த மூலிகைக்கு மட்டும் ஒரு அற்புதமான சக்தி. நீங்கள் இதை கசக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் போய் கையை விட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட சீ பிடிக்காது. 3 நாளையில் புண்ணு ஆறிடு. எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் இது ஒரு அற்புதமான மூலிகை நண்பர்களே. இதை இது செம்பருத்தி இலை, இது மருதாணி இலை மற்றும் கத்தாழை, இந்த மாதிரிக்கு நம்ம நிறைய தலையில் பச்சையாக பிடிங்க அரைச்சி கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். தலைக்கு பச்சையாகவும் தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் விட்டு நீங்கள் குளித்து வந்தீங்கன்னா முடி வளர்ச்சியும் கொடுக்கும், கருமையும் கொடுக்கும். ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க நண்பர்களே. பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் பார்ப்போம்.